கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு எந்த ஒரு கட்டாயமோ, நிர்பந்தமோ, தேவையோ எனக்கு ஏற்படல. வீட்ல இருக்கவங்களும் சரி நீ வீட்ல இருந்து பையன பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. என்னதான் ஹஸ்பண்டோட அமௌண்ட் நமக்கு அதில் உரிமை இருந்தாலுமே, ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அதை எடுத்து செலவு பண்ணும்போது ஒரு சின்ன தயக்கம் வரும் இல்லையா? எனக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்தது. சின்ன வயசில் எங்கள் தாத்தா என்னை படிக்க வைக்கும்போது எனக்கு சொல்லியிருக்காங்க, என்னதான் உன் ஹஸ்பண்ட் வீட்டில் உன் ஹஸ்பண்ட் உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும், வைரமாக வச்சு பார்த்துக்கிட்டாலும், உனக்குன்னு ஒரு சின்ன வருமானமாவது இருக்கும்போது, உன்னை அறியாமல் உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸும், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையே பேஸ் பண்ணி தான் நான் நல்லா படிக்கவும் செஞ்சேன். கஷ்டப்பட்டு என்னை எம்பிஏ வரைக்கும் படிக்க வச்ச எங்கள் தாத்தாவுக்கு ஏதாவது செய்யணும்னு அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு. அதுக்காக என் வீட்டில் இருக்கவங்கள எதிர்த்துட்டு நான் வேலைக்கு போகணும், அவங்கள அப்போஸ் பண்ணி நான் அடம் பண்ணி எதையும் செய்யணும்னு நினைக்கல. என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி உங்கள் கூட நான் இனி வரப்போகிற டேஸில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது மணி மட்டும் கிடையாது, நம்ம மைண்ட் செட்டும் தான்.